பிரபல காமெடி நடிகருடைய மனைவி காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த நடிகர், யார் காலமாயிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1963ஆம் ஆண்டு வெளிவந்த பார் மகளே பார் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் சோ ராமசாமி. அதன் பின் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. 1970ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சோ ராமசாமி அவர்கள் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தார். சோ ராமசாமி அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் விமர்சகராகவும் துக்ளக் இதழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. சோ ராமசாமி அவர்கள் 2016ஆம் ஆண்டு காலமானார். சோ ராமசாமி அவருடைய மனைவி சௌந்தர்யா சென்னையில் தன்னுடைய மகனுடன் வசித்து வந்தாங்க. சௌந்தர்யாவுக்கு வயது 88. வயது முதிர்வு காரணமாக இப்போ சௌந்தர்யா அவங்க காலமாயிருக்காங்க. சௌந்தர்யாமா அவங்க காலமான செய்தி வெளியானது பிரபலங்கள் பலரும் ஆழ்ந்தர்களை தெரிவித்து வராங்க. திரைப்பிரபலங்கள் பார்க்கும் சோ ராமசாமி வீட்டிற்கே சென்று தங்களுடைய ஆழ்ந்தர்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்தர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரபல இந்த நிலையில் சசிகலா தனது சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபல அரசியல் விமர்சகரும் துக்ளக் இதழ் ஆசிரியருமான மறைந்த சோ ராமசாமி அவர்களின் மனைவி சௌந்தர்யா ராமசாமி அவர்கள் காலமான செய்தி எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மறைந்த சோ ராமசாமி அவர்களும் அவரது மனைவி சௌந்தர்யா ராமசாமி அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது அன்பையும் மதிப்பையும் கொண்டிருந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது 60ஆம் ஆண்டு பிறந்த நாளின் போது மறைந்த சோ ராமசாமி அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவர்களிடம் ஆசை பெற்றதை இந்நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன். சௌந்தர்யா அம்மா அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் என சசிகலா தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.